tube and endotracheal intubation. முதல்ல இந்த endotracheal tubeல நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதே போல் என்னென்ன இண்டிகேஷன்ஸ் அண்ட் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் திஸ் endotracheal tube அண்ட் what are the complications of endotracheal tube and the technique, இப்படி அந்த டெக்னிக் போடுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் மெயினாக. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த endotracheal டியூபோட அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் எ டியூப். endotracheal டியூப்னா நம்ம வேர்ட்லேயே நம்ம ட்ரெக்கியால இன்செர்ட் பண்ணுற ஒரு டியூப் தான் endotracheal டியூப்னுவாங்க. அந்த endotracheal டியூப் வந்து ஸ்பெஷல் டியூப் மேடப் ஆஃப் பிவிசி, டிரான்ஸ்பரண்ட் அண்ட் நான் டாக்ஸிக். பிவிசினால மேடப் ஆயிருக்கும் அந்த டியூப். இட் இன்சர்ட்ஸ் into the patient airway. பேஷண்ட் உடைய அந்த ஏர்வே ட்ரெக்கியால இன்செர்ட் பண்ணுவாங்க இந்த endotracheal டியூப். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிரீத்திங் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் டு சீல் ஏர்வே. ஓகே, இதுதான் இந்த endotracheal டியூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்த endotracheal டியூபோடைய மெயினான பார்ட்ஸ் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இதுதான் endotracheal டியூப். இதுதான் நம்ம இன்செர்ட் பண்ணுறக்கூடிய அந்த அந்த பொசிஷன். அதே போல் இந்த இடம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது வென்டிலேட்டர் அப்படின்னா பெயின் சர்க்கியூட் இல்லை ஆம்பு பேகு அந்த மாதிரி அந்த பார்ட்டில் கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டர் தான் இந்த பார்ட். இதோட இன்ஃபேட் இந்த டியூப் இன்ஃபேட் அண்ட் டிஃபேட் கஃபை இன்ஃபேட் டிஃபேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பைலட் லைன் ஆர் பைலட் டியூப் இருக்கும். இங்கே ஒரு பைலட் பலூன் இருக்கும் வித் லூயர் லாக்ல தான் நம்ம சிரிஞ்சு எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டியூப் பார்க்கலாம். இந்த endotracheal டியூப் வந்து சைஸ் டிஃபராக இருக்கும். ஆஸ் பர் தி பேஷண்ட் ரெக்குவயர்மெண்ட் சைஸ் டிஃபராக இருக்கும். அதே போல் இதில் ரெண்டு இருக்கும். ஒன்று இன்டர்னல் டயாமீட்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். இன்டர்னல் டயாமீட்டர் பேசிக்காக 2 to 12 சைஸஸில் இருக்கும், 0.5 மில்லிமீட்டரில். அதே ஸ்மாலர் டியூப்னா கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப டியூப் நல்லா ஸ்மாலாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். ஆஸ் பர் த பேஷண்ட்டுடைய சைஸ் பொறுத்த மாதிரி நம்ம அந்த டியூபை நம்ம செலக்ட் பண்ணணும். அதே போல் உமனுக்கு வந்து 7 to 7.5 சைஸில் கொடுப்பாங்க. அதே போல் மென்னில் வந்து 7.5 to 8.5 சைஸில் கொடுப்பாங்க. அதே போல் டெப்த் ஆஃப் இன்செர்ஷன் எவ்வளோ தூரம் நம்ம அதாவது தொண்டைக்குள்ளே உள்ள விடணும்னா அடல்ட் மேலுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 22 to 23 சென்டிமீட்டர் இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 22 to 23 சென்டிமீட்டரில் இன்செர்ட் பண்ணணும். அதே போல் ஃபீமேலில் 22 to 21 சென்டிமீட்டர் இன்செர்ட் பண்ணணும். ஓகே, அப்புறம் லென்த்தை வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். லென்த்து எவ்வளோ நம்ம இன்செர்ட் பண்ணுறோமோ அதே போல் சைஸு அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதே போல் இந்த நேசல் ட்ரெக்கியல் டியூப்பில் 2 சென்டிமீட்டர் லாங்கராக இருக்கும். அதே போல் மார்க்கிங்ஸ் 1 to 2 சென்டிமீட்டர் இங்கே மார்க்கிங்ஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து ரேடியோ ஒபாக் லைன்லாம் டிப் இருக்கும். அது வந்து எக்ஸ்ரேல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மேஜில் கர்வ் ஆர் மேஜில் ஃபோர்செப்ஸ்னு இந்த மேஜில் ஃபோர்செப்ஸ் வச்சு தான் நம்ம endotracheal டியூபை இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, டிப் ஆஃப் தி டியூப். அந்த டிப் ஆஃப் தி டியூப்ல லெஃப்ட் ஃபேஸிங் பெபிள் இருக்கும். அதாவது லெஃப்ட் ஃபேஸிங்கை கட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிப் ஆஃப் தி டியூப்ல ஈஸியர் பேசேஜ் த்ரூ வோக்கல் கார்ட்ஸ். எதுக்காக அந்த மாதிரி மர்ஃபீஸ் ஆகிருக்குன்னா அப்போ தான் வோக்கல் கார்ட்ஸில் நம்ம ஈஸியாக இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் பெட்டர் விஷுவலைசேஷனுக்கும் அந்த டிப் ஆஃப் தி டியூப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மர்ஃபீஸ் ஐ பெவில் அதாவது அந்த ஒரு இந்த கட்டு மாதிரி இருக்கும். திஸ் இஸ் மர்ஃபீஸ் ஐ. தட் இஸ் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் அக்ளூஷன் அண்ட் ஓப்பனிங் த டிஸ்டல் சைடு அலோவ் கேஸ் டு பாஸ் த்ரூ இஃப் எண்ட் அக்ளூடட். கேஸ் வந்து நல்லா பாஸ் ஆகிறதுக்கு இந்த மர்ஃபீஸ் ஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கஃப். இந்த கஃப் சீல் ஆஃப் ட்ரக்கியா அண்ட் ப்ரிவெண்ட் ஏர் எஸ்கேப்பிங், ப்ரிவெண்ட் செக்ரீஷன்ஸ் ஆர் கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் என்ட்ரிங் த லங். கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் லங்குக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு அந்த கஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அந்த கஃப்பில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஹை ப்ரெஷர் லோ வால்யூம், தட் இஸ் ஸ்மால் பலூன் அண்ட் இன்க்ரீஸ்டு ப்ரெஷர், அண்ட் ஹை வால்யூம் லோ ப்ரெஷர், லார்ஜ் பலூன் அண்ட் டிக்ரீஸ்டு ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பைலட் டியூப் ஆர் பைலட் லைன். அந்த பைலட் டியூப் அண்ட் பைலட் லைனில் தான் அந்த endotracheal கஃப்பை வந்து இன்ஃப்ளேட் அண்ட் டீஃப்ளேட் பண்ணுவாங்க. ஓகே, பைலட் பலூனில் ரிசர்வாயர் ஆஃப் ஏர் எல்லாமே அந்த ஏர் ரிசர்வாயர் இருக்கும். அதே போல் இட் டிக்ரீசஸ் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறது அந்த எஃபெக்டை டிக்ரீஸ் பண்ணும். அதே போல் லூயர் லாக் வந்து அட்டாச்சிங் த சிரிஞ்ச். இந்த லூயர் லாக்ல தான் சிரிஞ்சை வந்து அட்டாச் பண்ணுவாங்க ஃபார் தி இன்செஷன் ஆஃப் எனி ட்ரக்ஸ் ஆர் எனி ஏர் ஆர் எனி திங் பெயின் சர்க்கியூட் எனிதிங் இந்த லூயர் லாக்ல தான் இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆம்பு சர்க்கியூட் இன்செர்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி பலூன் ட்ரக்ஸை வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஆம்பு பேக்லாம் எல்லாமே கனெக்டரில் இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இன்ஃப்ளேட் அட் 10 or 20 ml ஆஃப் ஏரை வச்சு இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஓவர் இன்ஃப்ளேஷன் பண்ணிட்டோம்னா இட் கேன் ரப்சர் தி கஃப்
அண்ட் ஆல்சோ ட்ரக்கியல் மியூக்கோசல் இஸ்கீமியா மே ஆக்கர். நம்ம இன்ஃப்ளேஷன் நம்ம ஓவராக கொடுத்துட்டோம்னா ட்ரக்கியல் மியூக்கோசல் இஸ்கீமியா வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. கஃப் ப்ரெஷர் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா மினிமம் லெஸ் தென் 20 மில்லி சென்டிமீட்டர் ஆஃப் H2O இந்த ப்ரெஷர் கொடுக்கணும் கஃப்பில். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எண்டோட்ரிக்கல் டியூப் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன்ஸ், வென்டிலேட்டர் அக்வேர்ட் நிமோனியா, இந்த இன்ஃபெக்ஷன் வரும் ஃப்ரம் பிளேஸ்மெண்ட் ஆர் ப்ரொலாங் யூஸ். ரொம்ப நேரமாக நம்ம யூஸ் பண்ணால் வென்டிலேட்டர் அக்வேர்ட் நிமோனியா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டூத் டிஸ்லாஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு ப்ளீடிங் அண்ட் பெர்ஃபோரேட் ஓரோஃபேரிங்ஸ், esophageal placement and vocal cord damage for prolonged use and tracheal mucosal ischemia. இங்கே பார்த்த மாதிரி ஓவர் இன்ஃபெக்ஷன் பண்ணால் tracheal mucosal ischemia வரும். esophagus placementல immediate removal or replacement trachea, இமிடியேட்டாக நம்ம ரிமூவ் பண்ணால் அந்த esophagus placementல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்டூபேஷன் என்னன்னு பார்க்கலாம். இன்டூபேஷன் இஸ் நத்திங் பட் எனிதிங் எக்ஸ்டர்னலி, ஏதாவது ஒரு டியூப் நம்ம வெளில இருந்து இன்சர்ட் பண்ணோம்னா த்ரூ அசிஸ்ட் ஏர்வே or whatever, that is called intubation. Insertion of flexible tube, endotracheal tube through vocal cords and in patient's trachea. Patient trachea நம்ம இந்த டியூப்னால நம்ம அசிஸ்ட் பண்ணுறோம், அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம ஏர் கொடுக்குறோம், அதுதான் இன்டூபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று வந்து ஓரோட்ரக்கியல், தட் இஸ் இன்சர்ட் டு ஓரல் ரூட், அண்ட் நேசோட்ரக்கியல், தட் இஸ் இன்சர்ட் டு நேசல் ரூட். ஓகே, இன்டூபேஷன் எதுக்காகனா அலோஸ் அஸ் டு கண்ட்ரோல் பேஷண்ட் ஏர்வே, பேஷண்டோட ஏர்வேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்டூபேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் என்ஷூர் ஓப்பன் ஏர்வே அண்ட் கண்ட்ரோல் வென்டிலேஷன் அண்ட் ஆக்சிஜனேஷன் அண்ட் வென்ட் ஆர் பேக் வேல் மாஸ்க், அதாவது வெயின் சர்க்கியூட். அதே போல் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் வால்யூம் ஃப்ரீக்வன்சி FiO2 இன்ஸ்பிரேட்டரி ஆக்சிஜன் அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஆஸ்பிரேஷன். ஆஸ்பிரேஷன் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்வேசிவ் அண்ட் அன்கம்ஃபர்டபுள், பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப இன்வேசிவாக இருக்கும், அதே போல் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இன்டூபேஷனோட இண்டிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இண்டிகேஷன்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியராக இருக்கலாம், ஆர் சிபிஆர் ப்ராப்ளமில் கூட இதை வந்து இன்டூபேஷன் பண்ணுவாங்க. ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னா ஹைப்பர் கேப்னிக், CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதே போல் ஹைபாக்சிக், ஆக்சிஜன் லெவல் பிளட்ல டிக்ரீஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க. என்ஷூர் ப்ராப்பர் வென்டிலேஷன், CO2 கிளியரன்ஸ் அண்ட் அசிஸ்ட் ரெஸ்பிரேட்டரி எஃபோர்ட் அண்ட் டெலிவர் ஹை லெவல் ஆஃப் ஆக்சிஜன். ஹை லெவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இந்த எண்டோட்ரிக்கல் டியூப்ல நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். அதே போல் டிக்ரீஸ்டு மென்டல் ஸ்டேட்டஸ், மென்டல் ஸ்டேட்டஸ் ஏதாவது டிக்ரீஸ் இருந்தாலும் இதில் அட்மிஷன் பண்ணுவாங்க. கேன் ப்ரிவென்ட் த பேஷண்ட் ஃப்ரம் ப்ரொடெக்டிங் தேர் ஏர்வே அண்ட் இன்டர்ஃபியர் வித் ப்ரீத்திங். அண்ட் GCS ஸ்கோர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். GCS ஸ்கோர்னா கிளாஸ்கோ கோமா ஸ்கோர்னா, அது லெஸ் தென் 8 இருந்தால் அந்த இன்டூபேஷன் வந்து இதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரேப்பிட்லி டிட்டியூரேட்டிங் மென்டல் ஸ்டேட்டஸ், மென்டல் ஸ்டேட்டஸ் டிட்டியூரேட்டிங் அவங்களுக்கும் கொடுக்கலாம். அதே போல் இன்டூபேட்டட் வித் ரெஸ்பிரேட்டரி காம்ப்ரமைஸ் அண்ட் combined with respiratory compromise. And then medical procedure called sedation or surgery, அதாவது சம் மெடிக்கல் ப்ரொசீஜர் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கும் இந்த எண்டோட்ரிக்கல் டியூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் மெடிகேஷன் கேன் இம்பேக்ட் த லேக் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் எபிலிட்டி டு ப்ரொடெக்ட் ஏர்வே. அந்த ஏர்வே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் அண்ட் எபிலிட்டி டு பிரீத். எந்த மாதிரி ப்ரொசீஜர் கொடுப்பாங்கன்னா EGD அண்ட் டிரான்ஸ்இசோஃபேஜியல் எக்கோகார்டியோகிராஃபி, பிராங்கோஸ்கோபி, அது மாதிரி அதர் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸில் இன்டிபேட் பண்ணுறதுக்கு தான் அதுவும் இண்டிகேஷன் ஃபார் எண்டோட்ரிக்கல் இன்டிபேஷன். நெக்ஸ்ட்டு ஏர்வே இஷ்யூஸ், இன்ஜுரி, எனி எடிமா ஆர் இம்பெண்டிங் இஷ்யூ ஆர் எனிதிங், ஏர்வேயில் ஏதாவது இன்ஜுரியாக இருந்தாலும் கொடுப்பாங்க. அதில் வந்து ரிஸ்க் ஆஃப் காம்ப்ரமைசிங் ஏர்வே அண்ட் inable to protect airway or can induce trauma, face neck, அதாவது ஃபேஸ் neck trauma or burns, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இன்டூபேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்பிரேஷன், ஏர்வே அட் ரிஸ்க் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இஷ்யூஸ், ப்ரிவெண்ட் கிளியரிங் அவர் ஓன் ஏர்வே, சிக்னிஃபிகண்ட் ப்ளீடிங், ட்ராமா, வேரிசஸ், எபிஸ்டாக்சிஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கும் இன்டூபேஷனை வந்து இண்டிகேஷன் பண்ணுவாங்க. ஆப்னியா, டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், பேஷண்ட் டிஃபிகல்ட் டு ப்ரீத், அந்த மாதிரி எனி இன்ஜுரி ஆர் இப்போ லங் இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங்கில் இந்த எண்டோட்ரிக்கல் டியூப்பை இண்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸில் கான்ட்ராண்டிகேஷன் பார்த்தோன்னா, கான்ட்ராண்டிகேஷனில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்ஜுரி ப்ரிவென்ட் சேஃப்லி பாஸ் டியூப் இன்டூ ட்ரக்கியா, அதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்ஜுரி இருந்தால் அந்த எண்டோட்ரிக்கல் டியூப் வந்து ஒழுங்காக சேஃபாக போகாது. நெக்ஸ்ட் ட்ராமா டு ஓரோஃபேஷியல் ஏரியா ஆர் ஃபாரின் பாடி ஆர் அக்யூட் ஸ்பைன் இன்ஜுரி ஆர் ஃப்ராக்சர், அந்த மாதிரி பேஷண்ட் இன்ஜுரி ஆன பேஷண்ட்டுக்கு எல்லாருமே நம்ம எது கொடுக்கக்கூடாது எண்டோட்ரிக்கல் இன்டூபேஷன். அதே போல் காம்ப்ளிகேஷன்ஸில் ஃபெயில்டு இன்டூபேஷன் ஆர் பல்மரி ஆஸ்பிரேஷன், இன்ஃபெக்ஷன் அண்ட்
tracheal injury and other complications இருக்கு. First failed intubationல unable to place endotracheal tube into airway and it based on patient anatomy and edema or obstruction, lack of resilience or skill and unable to view, unable to pass vocal cords. டிஃபிகல்ட்டாக நம்ம அந்த வோக்கல் கார்டில் பாஸ் பண்ண முடியாது நம்ம endotracheal டியூப். ஸோ அபார்ட் பிவிஎம், அபார்ட் அதாவது பிவிஎம் நம்ம விட்டுருணும். பேக் வால் மாஸ்க் அண்ட் இன்டிபேட் த்ரூ ஈசோஃபேகஸ். ட்ரக்கியில் முடியலையா ஈசோஃபேகஸில் இன்டிபேட் பண்ணணும். ஓகே. டியூரிங் இன்டிபேஷன் அட்டெம்ப்ட் unable to ventilate or oxygenate, hypercapnia, hypoxia and cardiac arrest. And pulmonary aspirationல until endotracheal tube is placed in and cuff inflated, risk of aspiration, secretions, blood, stomach contents and emesis. பல்மனரி ஆஸ்பிரேஷனில் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் ஆஸ்பிரேஷன் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அவங்களுக்கு இது காம்ப்ளிகேஷன்ஸாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் லீட்ஸ் டு பிஎன்ஏ அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அண்ட் ஏஆர்டிஎஸ். அண்ட் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. பேஷண்ட் பாத்வே டு லங்ஸ், அதாவது வென்டிலேட்டர் அக்வைர்ட் நிமோனியா பிக் கன்சர்ன், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்டோட்ராக்கியல் டியூப் இன்டிபேஷனை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ட்ரக்கியல் இன்ஜுரி, ஓவர் இன்ஃப்ளேட்டட் கஃப், எக்ஸ்டெண்டட் இன்டிபேஷன். நம்ம ஓவராக இன்ஃப்ளேட் பண்ணாலும் நம்ம இங்கே பார்த்த மாதிரி ட்ரக்கியல் இன்ஜுரி அந்த மாதிரி வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ட்ரக்கியல் இன்ஜுரி அண்ட் எரோஷன், நெக்ரோசிஸ் அதெல்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அதர் காம்ப்ளிகேஷன்ஸில் டியூரிங் இன்டிபேஷன் லாரிங்கோஸ்பாசம், ப்ளீடிங், perforated trachea or esophagus, dislodged teeth, acute C-spine injury and jaw or mandible injury and vocal cord damage and paralysis. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு இந்த எண்டோட்ராக்கியல் டியூப்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான சர்ஜனால தான் எண்டோட்ராக்கியல் டியூப்பை வந்து நல்லா இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த எண்டோட்ராக்கியல் டியூப்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை வந்து எண்டோட்ராக்கியல் டியூப் அண்ட் மெக்கன்டாஷ், லாரிங்கோஸ்கோப் அண்ட் மேஜில் ஃபோர்செப்ஸ், ஸ்டெதஸ்கோப், சிரிஞ்சு, அப்புறம் வந்து சோர்ஸ் ஆஃப் வென்டிலேஷன் அண்ட் சக்ஷன். இப்போது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு எப்படி அந்த டெக்னிக்கை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கில் ரைஸ் தி ஹெட் by 5 cm with a block or a ring pillow. ஸ்னிஃபிங் பொசிஷன் ஆர் டாக் பார்க்கிங் பொசிஷன் வாங்க. அட்லாண்ட் ஆக்சிபிட்டல் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், அதே போல் நெக்கில் ஃப்ளெக்ஷனாக இருக்கும். அந்த பொசிஷனில் ஒரு பெட்ஷீட்டு இல்லைனா ஒரு பில்லோவில் வச்சு நம்ம பேஷண்ட்டை வந்து தூக்குவோம். ஹெட்டை மட்டும் நல்லா டீட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஓல்டு லாரிங்கோஸ்கோப், மெக்கன்டாஷ் லாரிங்கோஸ்கோப், டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. மெக்கன்டாஷ் லாரிங்கோஸ்கோப்பில் 4 ஃபார் அடல்ட் மேல் அண்ட் 3 ஃபார் அடல்ட் ஃபீமேல் கொடுப்பாங்க. அந்த மெக்கன்டாஷ் லாரிங்கோஸ்கோப்பில் நம்ம அந்த பிளேடை இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹேண்டில் மாட்டிட்டு அந்த லாரிங்கோஸ்கோப்பில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு irrespective ஆஃப் டாமினன்ட் ஹேண்டில் நம்ம ஒழுங்காக அந்த டங்குக்குள்ளே உள்ளே ப்ளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஓப்பன் தி மவுத் வித் ரைட் ஹேண்ட், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் வித் சப்போர்ட் ஆஃப் அ தம். சி அண்ட் இ டெக்னிக்னுவாங்க. ரைட் ஹேண்ட் வந்து இந்த சி மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இ மாதிரி இருக்கும் பேஷண்ட்டுடைய வாயில். சி அண்ட் இ, இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இ மாதிரி இருக்கும். இந்த சி வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் அந்த தம் ஃபிங்கரும் அந்த மாதிரி வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணணும் லாரிங்கோஸ்கோப்பை. பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் லாரிங்கோஸ்கோப் ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ஆஃப் தி மவுத். ரைட் ஆங்கிள் மவுத்துக்கும் அந்த லாரிங்கோஸ்கோப்பும் ரைட் ஆங்கிளாக நம்ம அந்த இன்சர்ட் பண்ணோம். ஷிஃப்ட் த டங் டு லெஃப்ட் அண்ட் கோ இன். டங்கு வந்து லெஃப்ட், அதாவது டங்கு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது டங்கு வந்ததுன்னா லெஃப்ட்டில் இது பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் ஓவர் தி டங் அண்ட் சி எபிக்ளாட்டிஸ். டங்கு ஃபார் எக்ஸாம்பிள் டங்கு இருக்குன்னா டங்குக்குள்ளே தான் ஓக்கல் கார்டு இருக்குது. நம்ம ஓக்கல் கார்டுக்கும் டங்குக்கும் உள்ளே இருக்குது, அதாவது எபிக்ளாட்டிஸ்க்கும் அந்த ஓக்கல் கார்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் வேலிக்குள்ளானுவாங்க. அந்த வேலிக்குள்ளே வரையும் நம்ம லாரிங்கோஸ்கோப்பை இன்சர்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். தென் டேக் த டியூப் இன் ரைட் ஹேண்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ் அண்டர் விஷன். டியூபை வந்து ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு அந்த விஷன், அதாவது எனிதிங் லாரிங்கோஸ்கோப்பில் அந்த லைட் இருக்கும் அந்த விஷனில் அப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் லாரிங்கோஸ்கோப் யூஸ் பண்ணலாம். ஆஸ் பர் தி பேஷண்ட் ரெக்குவயர்மெண்ட். வீடியோ லாரிங்கோஸ்கோப், ஃப்ளூரோ லாரிங்கோஸ்கோப் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட் ரெக்குவயர்மெண்ட் பார்த்து அந்த கரெக்டாக அந்த லாரிங்கோஸ்கோப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட் பை ஆஸ்கல்டேஷன் அண்ட் இஃப் டியூப் இஸ் கஃப்டு இன்ஃப்ளேட் த கஃப் வித் சிரிஞ்சு. இந்த கஃப்பில் இன்ஃப்ளேட் பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் ஒழுங்காக போயிருக்கா, அது லாரிங்கோஸ்கோப் இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபார்ம் த பிளேஸ்மெண்ட் ஓகே, அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கனெக்ட் த சோர்ஸ் டியூப் அண்ட் கன்ஃபர்மேஷன். சோர்ஸ் டியூப் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறதுனா இந்த கனெக்டரில் நம்ம பேம்பு பேக் இன்சர்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரீ ஆக்சிஜனேஷன் பண்ணணும். அது இஸ் 100% ஆஃப் ஆக்சிஜன் 3 minutes கொடுக்கணும் த்ரூ ஆம்பு பேக். ப்ரீ ஆக்சிஜனேஷன் வித் இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன் டு தி ஆம்பு பேக். அது இந்த மாதிரி பண்ணி செஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் நடந்ததுன்னா அந்த ஆம்பு பேக்கில் நமக்கு கிளியராக தெரியல அங்கே எக்ஸ்பேண்ட் நடக்குது. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் கன்ஃபர்மேஷன். ஆர் பேக் மூமெண்ட் ஆர் என் டைடல் CO2 ஆர் ஆஸ்கல்டேஷன் ஆர் த்ரூ ஸ்டெதஸ்கோப் வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம்.
அது வந்து இன்ஃபேக்ட் அவங்க நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்க ட்ரக்கியால தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் த டியூப் வித் அதசிவ். டியூப் இல்லைனா பேண்டு இல்லைனா எலாஸ்டிக் பேண்ட் வச்சு நம்ம அதசிவ் போட்டு நம்ம பேஷண்ட்டோடைய மவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் டு தி வென்டிலேட் வித் ஆம்பு பேக் அனஸ்தீசியா மிஷின் ஆர் வென்டிலேட்டர். அந்த ஆம்பு பேக்கு அனஸ்தீசியா மிஷின் ஆர் வென்டிலேட்டர் ஆர் எனிதிங் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வென்டிலேட்டிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் endotracheal tube and intubation. இதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர் ஃபார் பீயிங் endotracheal intubation. It's all about this class.